குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த சீரக சம்பா அரிசியை வச்சு கீர் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு 4 பொருள் தான் நமக்கு வேணும். நான் வந்து இந்த ஒரு குட்டி டம்ளரில் தான் நான் ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பால் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ரைஸை வந்து பால்லையே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்புறம் அதுக்கு உண்டான அளவு சர்க்கரை, அப்புறமா நம்மளுக்கு தேவையான ஒரு 2-3 ஸ்ட்ரிங் அளவுக்கு வந்து நமக்கு குங்குமப்பூ, அவ்வளோதான் நமக்கு தேவைப்படும். இது ரொம்ப சிம்பிளான டிஷ். இதுக்கு முதல்ல இது என்ன பண்ணுறேன்னா, இந்த பாலை நேற்று நைட்டே நான் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சம் ஃபேட் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, இதில் இருக்க ஃபேட் கண்டென்ட். ஸோ இது வந்து நல்லா மேலே நமக்கு அந்த ஆடை கெட்டியாக வந்துருச்சு பார்த்திங்களா. இது வந்து அப்படியே நம்ம எடுத்து வேறு ஒரு பவுலில் நம்ம போட்டு வச்சுட்டு அதை கடைசியில் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் நம்ம இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்கிற கரண்டியில் எடுத்தோம் அப்படின்னா பால் வந்து இந்த ஆடையோடு அதிகமாக சேராது. ஸோ இதை எடுத்து இப்படி நம்ம போட்டுக்கலாம். இதை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசியை வந்து டைரெக்டாகவே நம்ம குக்கரில் போட்டு கழுவி நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ நான் அரிசியை கழுவி குக்கரோட ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இதுக்கு வந்து நம்ம இப்போ பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம். நம்ம அரிசி எடுத்து அதே டம்ளரில் வந்து 4 கப் அளவுக்கு நம்ம பால் தான் ஊற்றிக்கணும். இப்போ முதல்ல வேக வைக்கிறதுக்கு 3 கப்பு பால் விட்டாச்சு. 4வது கப் கடைசியில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி ரைஸ் எல்லாம் குக் பண்ணுற மாதிரியே நம்ம 3 விசில் இல்லைன்னா 4 விசில் விட்டுக்கலாம். ஸ்டீம் வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃப்ளேம், இல்லைன்னா இந்த பவரை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால்லையே வெந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மறுபடியும் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு பால், சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கீர் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சாச்சு. நம்ம இது கூட வந்து 2-3 ஸ்ட்ரிங் குங்குமப்பூவை நம்ம ஆட் பண்ணுறோம். குங்குமப்பூங்கிறது வந்து நாட் லக்ஸுரி. இது வந்து மூச்சுக்குழாய் அலர்ச்சியை வந்து குணப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து பொருள். ஸோ அதை தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டா போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் விட்டு இப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சிம்பிளான